அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக ஆமேன். ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. ஆண்டவருடைய விருப்பத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு தேசத்தின் மேல் ஆண்டவர் என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அதை ஒரு தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்துவார். ஒரு ராஜா மீது என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அதை தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்துவார். ஒரு குடும்பத்தின் மீது ஆண்டவர் என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அதை ஒரு தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்துவார். ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஆண்டவர் என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ அதையும் தேவன் தன்னுடைய வார்த்தையினால் வெளிப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவனுடைய விருப்பத்தை காண்பிக்கிறது. இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உனக்கு நீட்டு நான் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்துச்சு. வரப்போகுதுன்னு சொல்லலை, வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் உன் வாழ்க்கையில வந்துட்டு இந்த 2021 வருஷம் வெளிச்சம் வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கும்னு ஆண்டவர் சொல்லல, உதித்தது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் வெளிச்சம் வந்தது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அது சாதாரண வெளிச்சம் அல்ல, விடியற் காலத்தின் வெளிச்சம். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிறார். உன் வெளிச்சம் எழும்புகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இருளுக்குள்ள இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறது எப்படி அழைக்கிறார் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம யாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் இருளுக்குரியவன் அல்ல. வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் ரொம்ப அவசியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குது, ஆனா மங்கிய வெளிச்சமா இருக்குது. எப்படி இருக்கு? மங்கி போயிருக்கு. வேதம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவராம். மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் பிரகாசிக்க செய்கிறார். இன்னைக்கு உங்க மூளை கூட சிலர் மழுங்கி போச்சும்பாங்க, தலையில அடிச்சு விடுவாங்க சிலர். என் மூளை என்ன செய்ச்சு? மழுங்கி போச்சே, ஐயோ என்று சொல்லி அநேகர் துக்கிப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சம் எழும்பும், உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள், ராஜாக்கள் கடந்து வருவார்கள். உனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இவனுக்கு எப்படிப்பா அந்த வெளிச்சம் வந்துச்சு? நம்ம செய்யாத ஒன்றை இவன் செய்யறானே, நம்ம யோசிக்காத ஒரு பிசினஸை இவன் யோசித்து இருக்கானே, நம்ம செய்யாத ஒரு ஊழியத்தை இவன் செய்யறானே என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தோன்ற பண்ணுவார். நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. வெளிச்சத்துக்கென்றே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சம் வந்தது. இனி அல்ல, இனி உன் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது? வெளிச்சத்தின் செயல்பாடுகளாய் இருக்க போகிறது. ஒரு பிரகாசத்தை தேவன் நமக்கு இந்த வருஷம் கொடுக்கிறார். 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 61:2 வாசியுங்கள். 60:2 வாசியுங்கள். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
இருள் பூமியை மூடும். இனி இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இனி இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம், இனி இந்த பூமிக்கு ஒரு சமாதானம், இனி இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதங்கிறதுலாம் யோசிக்க கூடாத காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இருள் தான் பூமியை மூடும். காரிருள் பூமியை மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். ஆனா நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க விசேஷித்தவர்கள், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஆகவே எந்த துர்ச்செய்தி வந்தாலும் நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே இருள் தான் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். காரிருள்னா என்ன? எல்லாருக்கும் குழப்பம், எல்லாருக்கும் தடுமாற்றம், எல்லாருக்கும் திகைப்பு. ஒரு காரிருள கொண்டு உங்களை விட்டு கொஞ்சம் நீங்க போயிட்டு வாங்கன்னா போவீங்களா? என்ன இருட்டு, இது கூ இருட்டா இருக்குதே, இந்த இருட்டில் நான் எங்க இடறுவனோ, எங்க குழி கிடக்குதோ, எங்க பள்ளம் கிடக்குதோ, என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது காரிருள் ஜனங்களை மூடும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களில் தான் தேவன் அநேக ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறார், அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஆனா ஆண்டவர் ஒரு நிபந்தனையை சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. நீ சோர்ந்து இருந்தா காரியம் நடக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழும்பு, உன் ஆவி எழும்பட்டும், உனக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், பிரயாணம் வெகு தூரம். இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, முன்னாடி நான் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறேன். ஆமென். உன்னை குறித்து நிறைய யோசனை வச்சிருக்கிறேன். நீ படுத்து கிடந்தா எப்படி, நீ சூறைச்செடிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி. முத எழும்புப்பா, போதும் நீட்டு சொல்லாத. சோர்வு வந்துச்சு எலியாவுக்குள்ள, உடனே சொல்றான், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. அடுத்து சொல்றான், நான் நல்லவன் அல்ல. ஒரு வார்த்தை, ஏசபேலின் வார்த்தை எலியாவை காயப்படுத்தி சூறைச்செடியில உட்கார வச்சிச்சு. யாரோ உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை உங்களை சோர்வுக்குள்ளாக்கி சூறைச்செடிக்குள்ள உட்கார வச்சிரும். ஆனா உன்னதத்தில் இருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை உங்களை எழுப்புகிற வார்த்தை. அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏசபேலின் வார்த்தை காயம் படுத்தியது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் காயத்தை கட்டியது. அதனாலதான் எலியா 40 நாள் இரவும் பகலும் போஜனம் கூட பண்ணாம தேவ பலத்தினால் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். அவன் போதுங்கிறான், ஆண்டவர் சொல்றார் போதாதுங்காரு. நீங்க சோறு வந்த உடனே சொல்லுவீங்க போதும். அருமையான அனிதா சாட்சி சொன்னால, எல்லாரும் சாகத்தான் போறோம், எதுக்கு எக்ஸாம் எழுதணும், எல்லாரும் சாகத்தான் போறோம், என் புருஷனை செத்துட்டாரு, இனி என்ன வாழ்க்கை, எல்லா ஃபைலையும் கட்டி தூக்கி மேலே போட்டு வச்சுட்டாலாம், இனி என்ன படிப்பு, இனி என்ன வேலை, இனி என்ன வாழ்க்கை. சோர்வு வந்த உடனே தவறான தீர்மானங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள். நிறையவர்கள் சோர்வு தவறான தீர்மானத்தை கொடுக்கிறது. எலியாவுக்குள்ளே ஒரு தவறான தீர்மானம், போதும். ஆனா கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்றாரு, போதாதுப்பா. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள்ல
அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 19, 16, 17 வாசிக்க கேட்போம். பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, இஸ்ரவேலின் மேல் யெகூவை நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஒருத்தனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு, ஒருத்தனை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. சம்பவித்தாவது ஆசைகளின் பட்டயத்துக்கு தப்பினவனை அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, சீரியாவுல போய் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு. 3 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணு நீட்டு சொல்றாரு. போதும் நீட்டு உட்காராத. சோர்வு நம்மை அப்படியே உட்கார வச்சிரும். நம்முடைய அபிஷேகத்தை உறிஞ்சி எடுத்துரும். யாரோ சொன்ன வார்த்தை உங்களை அப்படியே காயப்படுத்திரும். யாரோ சொன்ன வார்த்தை உங்களை அப்படியே உட்கார வைத்திரும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு வார்த்தை வரும், கர்த்தருடைய வார்த்தை. அது எலியாவை தட்டி எழுப்பியது. இந்த வருஷம் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தட்டி எழுப்பும். ஆண்டவருடைய பார்த்து சொல்வாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எங்க போனோம்? சீரியாவுக்கு போனோம். ஃப்ளைட்லாம் நின்று போச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் நீங்க நிறைய பேர் ஃபாரின் போயிட்டு வருவீங்க. சீரியாவுக்கு போனாதான் யார் அபிஷேகம் பண்ண முடியும்? ஆசைகளை அபிஷேகம் பண்ண முடியும். ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய டிராவல் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொரோனா மத்தியிலையும் டிராவல் இருக்கு. இதை முடிச்சுட்டு நானும் சாமில் பிரதரும் நாளைக்கு விசாகப்பட்டினமோ ஒரிசாவும் போறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்ம ஒன்றை யோசிப்போம், அவர் ஒன்றை யோசிப்பாரு. உங்க யோசனை குறைவுள்ளது, தேவனுடைய யோசனை நிறைவுள்ள யோசனையை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் யார் சோர்ந்து வந்திருக்கீங்க? இன்றைக்கு சோர்வு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் சம்பவித்தது நிமித்தம், சிலர் பேசின வார்த்தைகள் நிமித்தம் அப்படியே சோர்வு, பட்டையை குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு. இந்த ஊர்ல, அதை நம்ம ஊரை எடுத்தா எல்லா மேக்சிமம் என்ன நாவுதான் இருக்கு? பட்டையை குத்து போல் பேசுகிற மக்கள். அவர்கள் நாவில் விஷம் இருக்கிறது. என்ன விஷம்? பாம்பின் விஷம்னாலும் பரவாயில்லையே. என்ன பாம்பின் விஷம்? விரியன் பாம்பின் விஷம். ஐயோ, அந்த அக்காவா? அந்த அக்கா, ஹல்லேலூயா, அந்த பேச்சை கேட்டாலே அது சாதாரண விஷம் இல்லை, விரியன் பாம்பின் விஷம். உன்னை அப்படியே உட்கார வச்சிரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அன்னைக்கு பைக்ல போயிட்டு இருக்கேன். ஒரு வீட்டில் மண்ணெண்ணை எடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் தலையில ஊத்திக்கிட்டு தீப்பெட்டியை வச்சு தீய கொளுத்துறாங்க. தீப்பெட்டி நனைஞ்சிருக்கு. நான் போறேன், பைக்ல மண்ணெண்ணெய் வாசனை. எட்டி பார்த்தா ரெண்டும் உள்ள குளிச்சுக்கிட்டு நிக்குது. எதுல? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மணலையில குளிச்சுட்டு நிக்கி. தீப்பெட்டியை அவர் புடுங்குறாரு, நான் செத்துறேங்காரு. அது புடுங்குது. நான் சாகிறேன், பின்னாடி நீ சாகுங்குது. நான் போய் தீப்பெட்டியை பிடிச்சிச்சு, 2 அடி போட்டு. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு ஆவி. உட்காருங்க அப்படின்னா ரெண்டும் உட்கார்ந்து நாய் இழைச்ச மாதிரி இழைக்குது ரெண்டுக்கும். அப்பந்தான் நினைச்சேன், தற்கொலையின் ஆவி எவ்வளவு கொடூரமானது நீட்டு. ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு நாய் ஓடி இழைச்சி எப்படி நிற்கும், நாக்க தொங்க போட்டுக்கிட்டு, அதே மாதிரி 2 பேரும் இழைக்குது. அந்த தற்கொலையின் ஆவி, ஐயோ இவன் சாகிறத இவன் தடுத்துட்டான நீட்டு தற்கொலையின் ஆவி ஏங்குது. இவங்க ஏங்கல, தற்கொலையின் ஆவி இவங்களை சாக வைக்க முடியலையே நீட்டு அந்த ஆவி உள்ள இருந்து ஏங்கிட்டு இருக்கு. பிறகு 2 பேரையும் விசாரிச்சா அவன் மனைவி சொல்லுது, ஏத்த வீட்டுக்காரி என்னைய கேவலமா பேசிட்டா, ஏத்த வீட்டுக்காரி என்னை அவமானமா பேசிட்டா, இனி அதை தாங்க முடியல. எலியாவுக்கு யேசபேலின் வார்த்தையை தாங்க முடியல. எலியாவை அந்த வார்த்தை காயப்படுத்திச்சு. எது வரைக்கும் காயப்படுத்திச்சு? சாக வேண்டும் என்கிற அளவுக்கு காயப்படுத்திச்சு. எச்சரிக்கையா இருங்க. சிலருடைய வார்த்தை, யேசபேல் ஸ்பிரிட் உள்ளவங்க வார்த்தை
உங்களை சாக வேண்டும் என்கிற அளவுக்கு உங்களை காயப்படுத்திடும். இந்த வார்த்தையை கேட்டு ஏன் இருக்கணும், இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏன் உலகத்தில் இருக்கணும்? அந்த எதிர்த்த வீட்டுக்காரி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டவுடனே இந்த பொம்பளைக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த வார்த்தையை கேட்டு நான் வாழணுமா, நான் ஒரு பத்தினி, நான் செத்துடுறேன். அவ மண்ணனை ஊத்தி சாகணும்னு ஒன்று புருஷனுக்கு வந்துச்சு, நீ செத்த பிறகு நான் எதுக்கு இருக்கணும்? அப்படி அவனும் இன்னைக்கு 2 பேரும் உயிரோடு இருக்காங்க. ஆண்டவர் அந்த நேரம் ஏற்ற நேரம் ஊழியக்காரனை அனுப்புறாரு பாருங்க. வார்த்தை சோர்ந்து போக பண்ணிரும். எலியா சொன்னா ஊழியெல்லாம் போதும், போதும் கர்த்தாவே, இவ்வளவு ஊழியம் செய்தது போதும், இவ்வளவு வைராக்கியமா இருந்தது போதும், இவ்வளவா இயேசு இயேசுன்னு சொன்னது போதும், கர்த்தர் தான் தெய்வம் சொன்னது போதும், இவ்வளோ பண்ணியும் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே இந்த தேசத்துல. சில ஊழியக்காரங்களுக்கு வர்ற சோர்வு என்ன தெரியுமா? எவ்வளோ ஊழியம் செய்தோம், எவ்வளோ உபவாசித்தோம், ஆனா நமக்கு ஒரு அங்கீகாரம் வரலையேன்ற உடனே ஒரு சோர்வு வந்துடும். நான் சொல்றேன், ஊர்ல, உலகத்துல, குடும்பத்துல உனக்கு அங்கீகாரம் வருதோ வரலையோ, கர்த்தர் எலியாவை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் எலியாவை அங்கீகரிக்கிறார். உன் ஊழியத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். கை தட்டி ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அது போதும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முதலூர்ல போய் கேட்டீங்கன்னா 100க்கு 90 பேர் அவனுக்கு என்னன்னு தான் சொல்லுவான். அல்லேலூயா. இல்லாதது பொல்லாத சொல்லுவான். ஆனா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னதத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் என் கூட இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், சோர்ந்து போகாதே, எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு. இந்த வருஷம் தேவன் உன்னை பிரகாசிக்க போகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோர்ந்து போன உனக்கு அவர், சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை கொடுத்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை கொடுத்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தீர்த்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தீர்த்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையால் காயப்பட்டவங்க இருக்கிறீங்க? வார்த்தையால் என் வாழ்க்கையில காயம் வந்ததுங்கிறவங்க கை வைத்துங்க. நிறைய பேர் இருக்கீங்க. என்ன கை சரியா உயர்த்தல? என் வார்த்தையினால மற்றவங்களை காயப்படுத்தினவங்கிறவங்க கை வைத்துங்க. ஆனா இந்த வருஷம் அது நடக்காது. நீங்க அநேகரை தேற்றுவீர்கள், திடனற்றவர்களை தேற்றுவீர்கள், பலவீனரை தாங்குவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை காயம் கட்ட பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க நான் மற்றவங்களுடைய காயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. எலியா ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியங்க. எலியா தான் அந்த தேசத்துக்கு பிரகாசம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை தான் அந்த தேசத்துக்கே வெளிச்சம். உன் குடும்பத்துக்கு நீ தான் வெளிச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியா தான் தேசத்துக்கே வெளிச்சம். எலியா ஜெபம் பண்ணாதான் மழை வரும். எலியா ஜெபம் பண்ணாதான் தேசம் செழிக்கும். அந்த எலியா சோர்ந்து போகும்போது ஆண்டவரால் பரலோகத்தில் இருக்க முடியல. உடனே தூதனை அனுப்புகிறார். 2ஆம் தரமும் தூதனை அனுப்புகிறார். அவனை தட்டி எழுப்புகிறார். இந்த நாளில் கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். சோர்ந்து போகாதே.
ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உனக்கு முன்னாடி நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். நீ ராஜாக்களை அபிஷேகிக்க போகிறாய். நீ தீர்க்கதரிசிகளை அபிஷேகிக்க போகிறாய். நீ அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ நடத்த போகிறாய். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷம் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் தமிழ்நாட்டில் ஒரு ராஜாவை நீங்க அபிஷேகிக்க போறீங்க. நீங்க எழுப்ப போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இவர் வருவார் அவர் வருவார் என்று. கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒருவரை ராஜாவாய் கர்த்தர் கொண்டு வருவார். அவன் ஒரு ஆசைகளாய் இருப்பான். அவன் ஒரு யெகோவாய் இருப்பான். ஆண்டவர் ஜனத்தை நேசிக்கிறவனை தான் கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷம் நம்முடைய தமிழ்நாட்டில் தேவ ஜனத்தை நேசிக்கிற, ஆலயங்களை நேசிக்கிற, சபையை நேசிக்கிற, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நேசிக்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவார். நீங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சோர்வு நம்முடைய பிரகாசத்தை தடுத்துரும். சோர்வு வந்த பிறகு அப்படியே டல் கொடுத்துரும். டல் ஆயிருவீங்க. அபிஷேகம் டல் ஆயிரும், அனாயிண்டிங் டல் ஆயிரும், தரிசனங்கள் டல் ஆயிரும். சரி ஏதோ செய்வோம் அப்படின்னு சொல்லி கடமைக்கு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் சோர்வை எடுத்து போடுகிறார். கர்த்தர் சொல்றார், சோர்வை விட்டு எழும்பு. எல்லாம் இப்படி சொட கொடுங்க. என் ஆவியே, சொடக்கு சத்தங்க கேட்கணுமா? யார் யாருக்கு சொடக்கு விடுறீங்க? உங்க மனசுகிட்ட சொடக்கு விட்டு பேசுங்க. என் ஆவியே, என் ஆத்துமாவே, என் சரீரமே, என் மைண்டு, இங்க 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 அடிங்க. இந்த மைண்டுக்கு கொஞ்சம் கேட்கணும். இந்த மைண்டு தான் அடிக்கடி சோர்ந்து போகுது. ரீகாத்தா ராக்கா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சொல்லுங்க. என் மைண்டு, ராதா டா ராபா, என் மைண்டு சோர்வை விட்டு எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு, எழும்பி பிரகாசி. என் மைண்டே, நான் பிரகாசிக்க போறேன். வெளிச்சம் என் மேல வந்துச்சு, மகிமை என் மேல உதிச்சிச்சு, ராஜாவின் மகிமை என் மேல வந்துச்சு. நான் பிரகாசிக்க போறேன், நான் வெளிச்சமா எழும்ப போறேன். சோர்வை விட்டு என் மைண்டு எழும்புப்பா, எழும்புப்பா. ராகாத்தா ராகாச கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு சித்தூருக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங் ஆந்திராவுக்கு. ஒரு அம்மா ரொம்ப வேதனையில் வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி, அநேகரை ஆண்டவர் தொட்டார். அந்த மீட்டிங் முடிச்சோடனே அந்த அம்மா அழுதுகிட்டு வந்து சொல்லுது, பாஸ்டர் உங்களை தமிழ்நாட்டில இருந்து கர்த்தர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறார். நான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, நான் பல்லு விளக்கி 2 நாள் ஆச்சு, நான் குளிச்சு எத்தனையோ நாள் ஆச்சு. எனக்குள்ள ஒரு சோர்வு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் பல்லு விளக்காம தான் சர்ச்சுக்கு வந்தேன். ஏன்னா ஒரு பல்லு விளக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பல்லு விளக்கு என்ன ஆக போகுது? குளிச்சு என்ன ஆக போகுது? சாப்பாடு பங்கு என்ன ஆக போகுது? அப்படிப்பட்ட ஒரு சோர்வு. சோர்வு யாரையும் தாக்குங்க. எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் இருந்து ஜெபிக்கிறவன். இப்படிதான் எட்டி பார்க்கணும். எலியா அங்கன்னா மேலதான் பார்ப்பாங்க. அங்கதான் அவருடைய அபிஷேகம் வேற, அவருடைய வல்லமை வேற, அவருடைய தரிசனம் வேற, அவருடைய லெவல் வேற. இப்போ எலியா இங்க கிடக்காருங்க. எங்க? சூரஜ் செடிக்கு கீழே. சோர்வு உன்னை சூரஜ் செடிக்கு கீழே கொண்டு போயிரும். அதனாலதான் சோர்ந்து போன உனக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் கொடுக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எழும்புன்னு சொல்றாரு. பக்கத்துல ஒரு தட்டு தட்டி எழும்புங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. ஏமா தூதன் மாதிரி தட்ட சொல்றேன். தூதன் தட்டினானா தட்டலையா? இந்த அதிரசம் தட்டுற மாதிரி தட்டாங்க, தூதன் தட்டுற மாதிரி தட்டுங்க. ஹல்லேலூயா, எழும்பு. ஆமென். பேதுருவை எங்க தட்டினானா?
தூதன் விழாவில் தட்டினானா? அப்போ தூங்குறவங்களெல்லாம் நம்ம எங்கே தட்டணும்? சும்மா காலை பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுந்தா எழும்ப மாட்டாங்க போல. தூதனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் எங்கே தட்டினாதான் எழும்புவான், விழாவில் தட்டினாதான் எழும்புவான்ட்டு தூதன் கரெக்டாக ஒரு தட்டுனா எலும்பு அப்படின்ட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். உன் சோகத்தை விட்டு எழும்பு, உன் சோர்வை விட்டு எழும்பு, உன் அங்கலாய்ப்பை விட்டு எழும்பு. ஓ ரிகாதா ரகா செகரேகோ, எல்லார் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. பற்றிக் கொள்ளுங்க வல்லமையே, எழும்பு. அனிதா சொன்னால இன்னைக்கு கவர்மெண்ட் டீச்சர் அனிதா கல்பாக்கத்துல. என்ன சப்ஜெக்ட் ஃபெயில்? சோசியலா? சப்ஜெக்ட் ஃபெயிலுங்க. சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகி சர்டிஃபிகேட்லாம் தூக்கி தூர போட்டாச்சு. படிப்பாவது, அதாவது இதாவது, வேலையாவது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன அனிதாவை தான் கர்த்தர் நம்ம கூட்டத்தில் கொண்டு வந்து தட்டி எழுப்பினார். ஊழியக்காரனை அனுப்பி அவ மேல கர்த்தர் மகிமையை ஊற்றினார். திரும்ப எழும்பினால், திரும்ப படிச்சா, திரும்ப எக்ஸாம் எழுதினா, இன்னைக்கு கல்பாக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் டீச்சரா கர்த்தர் அவளை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உன்னை சோர்வில் இருந்து எழுப்புகிறார். அப்பதான் நீ பிரகாசிக்க முடியும். எந்த மட்டும் நீ சோர்ந்து இருப்பா, எந்த மட்டும் துக்கித்துக்கிட்டு இருப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அப்பா இறந்த போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. காலையில நல்லா குளிப்பா, நல்லா ஷேவ் பண்ணு, நல்ல ட்ரெஸ் போடு, ஃப்ரெஷ்ஷா உங்க அப்பாவை பார்க்கப்போ. நான் சென்னையிலேருந்து வந்தேன். என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? எங்க அப்பா இறந்துருக்காங்க, நான் சோகமா போனோம்ல, அழுதுட்டு போனோம், நீங்க என்னன்னோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஷேவ் பண்ணி குளிச்சு போகிறீங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டார்லப்பா. ஹல்லேலூயா. உங்க அப்பாவுக்காக நீ எத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சா? உங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு மரித்திருக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நாள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் உனக்கு துக்கத்தின் நாள் அல்ல, மகிழ்ச்சியின் நாள். மன மகிழ்ச்சி ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். சோர்வை விட்டு எழும்பு. ரொம்ப யோசிச்சிங்க, என்னை எப்படி பேசிட்டாங்களே, என்னை எப்படி சொல்லிட்டாங்களே, காரணம் இல்லாம என்ன இப்படி சொல்லிட்டாங்களே. சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள். சொல்றதுக்கு நீட்டே சாத்தான் நிறைய வர அனாயிட் பண்ணி வச்சிருக்கான். நம்மளை தூசிக்கிறதுக்கு நீட்டு ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார்ல, இந்த வருஷம் தேவனுடைய மகத்துவத்தை தூசிக்கிற தூசணக்காரர் எழும்புவாங்களாம். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எந்த பாடு? உன்னைய சும்மா விடுவானா? உன்னைய தூசிக்காம இந்த உலகம் விடுமா? உன்னை தூசிப்பாங்க, உன்னைய பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசுவாங்க, நீங்க ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா பேசுவாங்க, நீங்க ஒரு பைக் வாங்கிட்டீங்கன்னா பேசுவாங்க, நீங்க ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை அல்ல, என் வார்த்தை கவனி. ஆமென். எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நீங்க வசனத்தில் வாசிங்க, அடிக்கடி ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இந்த வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். உங்கள் சோர்வுகள் மாறும். நீ பிரகாசிக்கணும்னா எழும்பணும். ஆமென். இப்ப எலியா எழும்பிட்டாரு. எலிசாவுக்கு முன்னாடி போய் நிக்காரு, வாப்பா உன்னை அபிஷேகிக்க போறேன். லெவல் கூடிட்டு ஆசைகளுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். ஆசைகள் வா, ஆசைகள் இருக்க, என்ன உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சூரஜ் செடிக்குள்ள கிடந்த எலியா இப்ப யார அனாயின்ட் பண்றாரு? ஒரு தேசத்துக்கு ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ஆமென் சொல்லுங்க. எலியா கை வைக்கிறவன் தான் தேசத்துக்கு ராஜா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க யாரை முன்னிறுத்தி ஜெபிக்கிறீங்களோ அவங்க தான் தேசத்தை ஆளுகிறவர்களாய் எழுப்புவார்கள். கர்த்தர் எழுப்புவார். எழும்புங்க. ரெண்டாவது ஒரு ஆளை கர்த்தர் எழும்ப சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம்
7ஆம் அதிகாரம் வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ பிரகாசிக்க வேண்டியவன்பா. நீ லீடர்ஷிப் உள்ளவன். நான் தான் உன்னை அனாயிட் பண்ணி வச்சிருக்கேன். நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? வெட்கங்க. ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கான்னு தெரியுமா? தோல்வி. பட்டணத்தில் ஒரு சின்ன தோல்வி வந்துச்சு, தாங்க முடியல. சிலருக்கு சின்ன பிரச்சனையை தாங்க முடியாது, முகங்குப்புற விழுந்துருவாங்க. முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. அங்கு நிறைய வார்த்தைகளை அங்கு யோசுவா ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. எதிரிகளின் பலத்தை கண்டு பயப்படுறான். இந்த செய்தியை எதிரிகள் கேட்டா அவன் என்ன சொல்றான்? நான் என்ன செய்வேன்? இந்த செய்திகளை எதிரிகள் கேட்கும் போது என்னை வளைந்து கொண்டு என்னை வேறற்று போக பண்ணுவார்கள். ஐயோ, எனக்கு வந்த தோல்வியை எதிரிகள் கேட்டாங்களா? அவங்களாம் கொண்டாட்டம். அந்த எதிரிகள்லாம் வந்து என்னை வேறற்று போக பண்ணுவார்கள். ஒரு சின்ன தோல்வி வந்த உடனே நினைச்சிட்டான் எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களோடு இருக்கிறவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வி வந்த உடனே ஒரு பயம், மனதுக்குள்ள ஒரு பயம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன வியாதி வந்த உடனே பயம். இன்றைக்கு பயம் இருந்தா நீங்க பிரகாசிக்க முடியாது. கர்த்தர் யோசுவாவை பயத்தில் இருந்து விடுவித்தார். ஆமென். கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தோல்வி நம்ம வாழ்க்கையில தோல்வி வரும். சோர்ந்துடக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஆண்டவர் எதனால தோல்வி வந்தது என்பதை யோசுவாவுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். 7:11 வாசிங்க. அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்படக்கடவது என்றார். ஏன் தோல்வி? மதிகேடான காரியத்தை செய்ததினால் தோல்வி. எதுல தோல்வி? மதிகேடான காரியத்தை செய்ததினால் தோல்வி. நம்ம வாழ்க்கையில சில நேரம் தோல்வி ஏன் வருது தெரியுமா? ஆண்டவர் தோல்வியை கொடுக்கல, அங்கு ஒரு மதிகேடான காரியத்தை நம்ம செய்ததுனால தோல்வி வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மதிகேடான காரியத்தை பாளையத்தை விட்டு அப்புறப்படுத்து. அந்த மதிகேடான காரியத்தை உன் பாளையத்தை விட்டு அப்புறப்படுத்து, அப்பொழுது மீண்டும் நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில காரியத்தை நம்ம மதிகேடா செய்திருவோம். அல்லேலூயா. அதனால தோல்விகள் வரும். ஆண்டவர் அதை உணர்த்துவார், காண்பிப்பார். இதான் மதிகேடான காரியம். அன்னைக்கு ஒரு கடைக்கு போனேன், விதவிதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. நல்ல விசுவாசி. சொட்டருக்கு ஒரு பெயிண்ட், ராக்கைக்கு ஒரு பெயிண்ட். என்னையா இப்படி பெயிண்ட்? ஒருத்தன் வந்து சாஸ்திரம் சொன்னானா, என்னது வாஸ்து, இந்த பெயிண்ட் அடி, அந்த பெயிண்ட் அடி, இதை அடிச்சா அதை அடிச்சா உனக்கு என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். நான் சொன்னேன், பார்த்துக்கிடுங்க, எது வருதுன்னுட்டு எனக்கு தெரில அப்படின்னு போயிட்டேன். பார்த்தா கடையே இல்லை. அல்லேலூயா. 3 மாசம் கழிச்சு போனா கடையே இல்லை, காலி. என்ன காரியத்தை நீ செய்யக்கூடாது? மதிகேடான காரியத்தை செய்யக்கூடாது. கைவித்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய எல்லைக்குள்ள மதிகேடான காரியத்தை செய்யக்கூடாது.
நானும் சாமில் பிரதரும் போன மாதம் கோபிக்கு போயிருந்தோம். ஒரு குடும்பத்திலிருந்து சாஸ்திர புஸ்தகங்கள், ஜாதக புத்தகங்கள், அதை நாங்கள் எடுத்துட்டு வந்து பிரதருக்கு எரிச்சிடணும். நாங்கள் எங்கே போட்டு ராத்திரி எரிக்க, இந்த காவாவில் கிழிச்சு போடுங்கன்னுட்டு கிழிச்சு போட்டு வந்தோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மதிகேடான காரியத்தை அஞ்ஞானிகள் செய்கிறார்கள், அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆமென். அது அஞ்ஞானிகள் செய்கிற விஷயம், அஞ்ஞானிகளுக்குரிய காரியம். அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம கொய்யா மரத்துல, பப்பாளி மரத்துல, முருங்கை மரத்துல செருப்பை கட்டி விடக்கூடாது. ஐயா உங்க ஊருக்கு தான் வந்து அவர் செருப்பு தலையில தட்டுற மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த சின்ன பாஸ்டர் இருக்காரு பாருங்க, அவர் சர்ச்சுக்கு போனேன். அந்த இடுவைக்குள்ள பார்த்தா தலையில தட்டுற மாதிரி ஒரு செருப்பு. அது என்ன மரையா? சப்போட்டா மரத்துல. அடா பாவிகளா, ஆண்டவர் உனக்காக மரத்தை படைச்சி பழத்தை சாப்பிடணும், நீ அதில் செருப்பை தொங்க போட்டுக்கிட்டு, நிறைய ஒரு கத்தாழையை தொங்க போடுறது. அன்னைக்கு ஒரு லாரியில் டயரில் தக்காளி பழத்தை வைக்கான், அவன் எலுமிச்சம்பழத்தை வைக்கானா. இவன் விசுவாசியான், கிறிஸ்தவனா, அதனால எதை வைக்கானா? எலுமிச்சம்பழத்தை வைக்க கூடாதான், எதை வைக்கணுமா? தக்காளியை வச்சா பாவம் இல்லையா? யோசுவா, தோல்வி எதுக்குப்பா வந்துச்சு உனக்கு? நீ வெற்றி பெற வேண்டியவன். உனக்கு வெற்றியை நான் கொடுத்துருக்கிறேன், வாக்கு பண்ணியிருக்கேன். மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பது, ஆனா ஒருத்தன் நின்றுட்டானே, எதிர்த்து நிற்பதில்லைங்கிற வாக்கு தத்துவம். ஆனா ஒருத்தன் வந்து எதிர்த்து நிற்கிறானே, உன்னைய தோல்விக்குள்ளாக்கிட்டானே. அதுக்கு காரணம் என்ன? காரணத்தை கண்டுபிடி. இஸ்ரவேலில் மதிகேடான ஒரு காரியம் நடந்துச்சு. அல்லேலூயா. மதிகேடான ஒரு காரியம் நடந்துச்சு. அந்த காரியத்தை இப்படி அப்புறப்படுத்து, பாளையத்தை விட்டு புறம்பாக்கி போடு. அந்த காரியம் பாளையத்துக்குள்ள இருக்க வேண்டாம். யோசுவா அந்த மதிகேட்டை பாளையத்தை விட்டு அப்புறப்படுத்தினான். அடுத்து அந்த ஆயி பட்டணத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தில் வந்திருக்கிறீங்க. எந்த மதிகேடான காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அனுமதிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. புத்தி கெட்டு போய், அறிவு கெட்டு போய், அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் இந்த வருஷத்தில் நான் செய்யக்கூடாது. எதை செய்தாலும் நான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பயம், யோசுவாவுக்குள்ள பயம், வெட்கம், முகம் குப்புற விழுந்து கிடக்கான். சிலர் சொல்லுவோம்ல, யார் முகத்தையும் பார்க்கறது எனக்கு பிடிக்கல, யார் முகத்தையும் பார்க்க எனக்கு பிடிக்கல, யார் முகத்தையும் பார்க்கறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்? வாழ்க்கையில் ஒரு வெட்கம், தலைகுனிவு. தாவீது தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது போனானா. ஏன்னா வெறுங்காலால் நடந்து போறான். ராஜரீகமா நடக்க வேண்டியவன் வெறுங்காலால் நடந்து போகிறான். முகத்தை மூடிக்கொண்டு நடந்து போறான். வெட்கம். இந்த வருஷத்துல எந்தெந்த விஷயத்துல வெட்கப்பட்டீர்களோ, அவமானப்பட்டீர்களோ, தலை குனிந்தீர்களோ, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். மதிகேடான காரியம் எதையேனும் செய்திருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால், ஆண்டவரே நான் இந்த மதிகேட்டை நடப்பித்தேன், என் வாழ்க்கையில் ஒரு மதிகேடு வந்தது, அதை நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன். தீர்மானம் பண்ணுவீங்களா? கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். யோசுவா, எழுந்திரு, எழுந்திரு, திரும்ப நீ யுத்தம் செய்யணும்ப்பா. நிறைய ப்ராஜெக்ட் உனக்கு வச்சிருக்கேன், நிறைய காரியத்தை நீ செய்ய வேண்டியது இருக்கு. இப்படி முகங்குப்புற விழுந்து கிடந்தா என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்காது. யோசுவாவை கர்த்தர் திடப்படுத்தினார். யோசுவா எழுந்தான், திரும்பவும் ஆயின் மேல் யுத்தத்தை நடப்பித்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திரும்ப ஜெயித்தான்.
போன வருஷம் நீங்க தோற்றிருப்பீங்க, அதே விஷயத்துல இந்த வருஷத்துல கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். எந்த விஷயத்தில் நீங்க தோற்றீங்களோ அந்த விஷயத்துல எல்லாம் அந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். கரங்களை தட்டி பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு அடியை மாத்திரம் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா பாடுங்க. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி ஆமென். ஆனந்த துணியா உயர்த்துவே. உயர்த்துவே. ஓ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே. ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். ஆமென். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் எஸ் லார்ட் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வழிக்கும் ஆமென். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் Yes, Holy எங்கள் Spirit. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வை விட்டு எழும்புங்க, பயத்தை விட்டு எழும்புங்க. இன்னொரு விஷயத்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். லூக்கா 15:20 வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே ஆ, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அப்பா சமூகத்துக்கு வந்துட்டான். அதுக்கு முன்னாடி எழுதியிருக்கு, அவன் புத்தி தெளிந்து. புத்தி தெளிந்து. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம புத்தி தெளிஞ்சிச்சுன்னா நம்ம எங்க வந்துருவோம்? தேவ சமூகத்துக்கு வந்துருவோம். ஆமென் சொல்லுங்க. புத்தியில அந்தகாரம் வந்துச்சுன்னா எங்க போவோம்? சினிமா பார்க்க போவோம், ஊர் சுத்த போவோம். அவன் புத்தி அந்தகாரப்பட்டிருந்த நாட்கள் இருந்தது. புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கும்போது தகப்பனை நினைக்கல, தகப்பனை தேடல, தகப்பன் அன்பு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டோடைய பிரசன்னம் தெரியல, ஆண்டோடைய சமூகம் தெரியல, ஜபத்தின் மேன்மை தெரியல. ஏன்? புத்தியில் அந்தகாரம், புத்தியில் இருள். இன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை எங்க கொடுக்காரு? புத்தியில. ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்த உடனே எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க எழும்ப கூடாதபடி உங்க புத்தியில ஒரு அந்தகாரம் இருக்குது. அந்த அந்தகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்க புத்தியை விட்டு வெளியேற்ற போகிறார். ஆமென். சிலர்கிட்ட என்ன சொன்னாலும் அந்த புத்தியில் ஒரு அந்தகாரம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அது நடக்காது பிரதர், அது நடக்காது. பிரைஸ் தி லார்ட். புத்தியில் ஒரு அந்தகாரம், அது விளங்காது, அது
விளங்காது. புத்தியில் அந்தகாரம் இருக்கும்போது அவன் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டே இருக்கான். தேவ சமூகத்தை விட்டு தூரம் போக போக வாழ்க்கையில அடி மேல அடி, அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, அவமானத்தின் மேல அவமானம், நிந்தையின் மேல நிந்தை. உங்க புத்தியில் அந்தகாரம் வரும்போது நீங்க செய்யக்கூடாததை செய்துட்டு இருப்பீங்க, பேசக்கூடாததை பேசிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. புத்தியில் ஒரு அந்தகாரம் அவனை ஆட்கொண்டது. அந்தகாரத்தின் நிமித்தம் நாங்கள் தடவி திரிகிறோம் என்று யோபுவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நிறைய பேர் புத்தியில் அந்தகாரம் வந்ததுனால தடவி திரிகிறாங்க. தேவ சித்தம் தெரியல, தேவனுடைய விருப்பம் தெரியல. வாழ்க்கையில அநேகர் தடவி திரிகிறார்கள். வெளிச்சம் இல்லை, புத்தி தெளிந்தது. நான் நினைக்கிறேன் தகப்பன் ஜெபம் பண்ணி இருப்பாரு. ஹல்லேலூயா. என் பிள்ளை புத்தி கெட்டு அலையுதானே, என் அன்பை தெரியாம அலைகிறானே. இன்றைக்கு நிறைய தாய்மார் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, இந்த செய்தியை யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கீங்க, டிவியில கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைகள் புத்தியில பிசாசு ஒரு அந்தகாரத்தை வைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் அந்த அந்தகாரத்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க புத்தி, உங்க பிள்ளையின் புத்தி தெளிவடைய போகிறது. உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து சொல்லும், அம்மா நான் இனி அதை செய்ய மாட்டேன், அப்பா நான் அதை இனி செய்ய மாட்டேன், நான் இப்படி நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன சொன்னான்? எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். வந்து சொன்னா, என்னை வேலைக்காரராய் வைத்துக் கொள்ளும். நான் பிள்ளையா இல்லை, எதா இருக்கேன்? வேலைக்காரனா இருக்கேன். தாழ்த்துகிறான். புத்தி தெளிவா இருக்கிறவங்க தங்களை தாழ்த்துவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவன் புத்தி தெளிந்த உடனே அவனுக்குள்ள முதல்ல என்ன வந்துச்சு? தாழ்மை வந்துச்சு. நீங்க எத்தனை பேர் தாழ்மையை விரும்புறீங்க? உங்க புத்தி தெளியும் போது ஈகோ உங்களை விட்டு போயிடும். என்ன போயிடும்? அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய குடும்பத்தில் என்ன இருக்கு? ஈகோ. நீ சொல்றதா நான் சொல்றதா, நீ சொல்றது நான் கேட்கிறதா, நான் சொல்றது நீ கேட்கிறியா? இந்த புத்தியில் அந்தகாரம். அவன் புத்தி தெளிந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் உன் புத்தியை பிரகாசிக்க பண்ண போகிறார். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம், அற்புதமான வசனம். யோபுவின் புஸ்தகத்துல வாசிங்க. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. யோபு 29:3 வாசிங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷம் ஆண்டவருடைய தீபம் உங்க தலையின் மேல் பிரகாசிக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அது என்ன தீபம் தெரியுமா? தேவன் கொடுக்கிற ஞானம் என்கிற தீபம். அதே யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. யோபு 28:12 வாசிங்க. யோபு 28:12. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? புத்தி விளைகிற இடம் எது? ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போறாரு. ஞானத்தை எங்கேயும் கண்டெடுக்க முடியாது. ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த வருஷம் உங்க புத்தியில ஒரு வெளிச்சம் வருகிறது. என்ன வெளிச்சம்? ஞானத்தின் வெளிச்சம். எத்தனை பேருக்கு இந்த வெளிச்சம் வேணும்? ஞானம் இல்லாம நடந்துட்டேன், ஞானம் இல்லாம பேசிட்டேன், ஞானம் இல்லாம செய்துட்டேன். இளைய குமாரன் துக்கப்பட்டு இருப்பான். ஐயோ, நான் ஞானம் இல்லாம இந்த காரியத்தை செய்ததுனால என் வாழ்க்கையில இந்த அவமானம் நின்ற. அவனுக்குள்ளே ஞானம் வந்தது. ஞானம் வரும்போது யோபுல 28:3 வாசிங்க. கடையாந்தர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கு முடிவு உண்டாக்குகிறான். ஞானம் வரும்போது நீங்க ஆராய்ந்து தேடி செயல்படுறீங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் இருளுக்கு அங்கு முடிவு உண்டாக்குகிறானா? ஞானம் எங்க வருதோ, ஞானத்தின் வெளிச்சம் எங்க வருதோ, அங்கு இருளுக்கு ஒரு முடிவு வருகிறது.
இந்த வருஷத்திலே தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருள் நீங்கி வெளிச்சம் அங்கு பிரகாசிக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசேஷமாய் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் இந்த வருஷம் நீங்கும். ஞானத்தின் வெளிச்சம் வெளிப்படும். ஆமென். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்து முடிப்பதற்கு என்ன அவசியம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, புத்தியில அந்தகாரம் வந்துச்சுன்னா ஞானம் இல்லாம சில காரியத்தை செய்வீங்க, சிக்கல்ல மாட்டிக்கிடுவீங்க. புத்தி தெளிந்து எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வந்த பிறகு அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்தது. பழைய வஸ்திரம் மாற்றப்பட்டுச்சு, புதிய வஸ்திரம் வந்துச்சு, கைக்கு மோதிரம் வந்துச்சு, அவன் ட்ரெஸ் கோடே மாறிச்சு. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஞானம் ட்ரெஸ் கோட மாத்துது. அல்லேலூயா. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். வெளிச்சம், ஞானத்தின் வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், எழும்பு எழும்பு, சோர்வை விட்டு எழும்பு, பயத்தை விட்டு எழும்பு. உன் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் இன்றைக்கு உன்னை விட்டு நீங்குகிறது. அந்த அந்தகாரத்தை விட்டு நீ எழும்பு, வெளிச்சத்துக்கு ஓடி வா, நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். இந்த வருஷம் நீங்க எல்லாரும் பிரகாசிக்க போறீங்க. எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். பிரகாசிப்பேன், ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. எல்லாரும் பாடி நம்ம ஜெபிக்க போறோம். திஷாலா ராகாதரபோ ஷிகாதரோ ஷேகோரோகோ. சோர்வெல்லாம் மாறட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப போகுது. ஆண்டவருடைய மகிமை உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஓ ரிகாசே கோரோகோதரோ. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். வாசியா. ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. ஆமென். பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. மகிமை மகிமை இறங்குதே, வெளிச்சம் வெளிச்சம் உதிக்குதே. மகிமை மகிமை இறங்குதே, வெளிச்சம் வெளிச்சம் உதிக்குதே. பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. ஆமென். பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. மகிமை மகிமை இறங்குதே, வெளிச்சம் வெளிச்சம் உதிக்குதே. மகிமை மகிமை இறங்குதே, வெளிச்சம் வெளிச்சம் உதிக்குதே. பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. பிரகாசிப்பே, ஒளி வீசுவே, இருளை வென்றிடுவே. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பிரகாசத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே அனுப்புகிறார். பிரகாசிப்பேன் பிரகாசிப்பேன். எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க போறீங்க, பிரகாசிக்க போறீங்க, பிரகாசிக்க போறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாழ்க்கையிலே, ஊழியத்திலே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்க. ஜெப ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு பிரகாசம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழுந்திரு. இப்பொழுது சோர்வை விட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ராகா தாலா சேகே ரேகோ
உன் மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எலியாவே எழுந்திரு, தூசியை உதறிவிடு, உதறிவிட்டு எழும்பு, எழுந்திரு மகளே, எழுந்திரு வாலிப மகளே, எழுந்திரு வாலிபனே, எழுந்திரு சகோதரனே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தாசனே, நீ எழுந்திரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு எழும்ப பண்ணுகிறார். நீ சிகரத்துக்கு வரப்போகிறார், பர்வதத்துக்கு வரப்போகிறார், மலைகளுக்கு ஏற போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கட்டிக்கொள்ளுங்க இப்பொழுது. மகிமை இறங்குது, மகிமை உதிக்குது, மகிமை உதிக்குது, உங்க மேல மகிமை உதிக்குது, மகிமை இறங்கி வருது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எலியாவே எழுந்திரு, எலியாவின் மீது இருந்த ஜெப அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது சிஸ்டர், இந்த வருஷத்தில் நீங்கள் எலியாவா எழும்புங்க, எழும்புங்க. பிரகாசிக்க போறீங்க சிஸ்டர். பிரகாசிக்க போறீங்க ஊழியத்துல, பிரகாசிக்க போகிறீங்க, நட்சத்திரமா பிரகாசிக்க போறீங்க. ஆண்டவர் பக்கம் கொண்டு வர போறீங்க. ஆண்டவருடைய எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ போகிற இடம் வெளிச்சம் உதிக்கும். நீ ஊழியத்துக்கு போகிற இடத்துல ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கும். ஹalleluya. உங்க பிள்ளைகள் பிரகாசிக்க போறாங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் நீங்க போகுது. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க பிள்ளைகள் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் இருள் நீங்கணும்ங்கறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அந்தகாரம், அவன் இளைய குமாரனை போல அலைகிறான், காடு மேடா அலைகிறான், கொல்லாதவன அலைகிறான், துன்மார்க்கமா அலைகிறான், குடித்து அலைகிறான். ஆண்டவரே, அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருள்லாம் நீங்கட்டும். எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். நல்ல கைகளை உயர்த்தி பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் வாழ்க்கைக்கு அந்தகாரம் இருள் நீங்கணும். ஆண்டவரே, நீங்கி போகட்டும் அப்பா. புத்தி தெளிவுகளுக்குள்ள இருக்க அந்தகாரம் நீங்கி போகட்டும், இருள் மாறி போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ரீகா தாலா சாந்தாலா பாதாரா காதா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ரபாகா ராகா தாலா. யார் யார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீஷா காதா லா காதா. ஆண்டவரே, மைண்ட்ல இருக்கிற எல்லா அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக, விலகி போவதாக. பாவ இருள் விலகி போவதாக, பிசாசின் இருள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தெளிந்த புத்தி உண்டாவதாக, தெளிந்த புத்தி உண்டாவதாக. ஆண்டவரே, கையை உயர்த்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார இருள் இப்பொழுது மறைந்து போகிறது. ஒளி வந்தது, வெளிச்சம் வந்தது, காரிருள் நீங்கி போனதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. முப்பது ஆண்டுகள் இயேசுவின் சேவையில் ஒரே நோக்கம், மண்டாட்டு ஜெபம். சபைகளில் உயிர்மீட்சி உண்டாக, நற்செய்தி அறிவிக்கப்பட, சிதறுண்ட உறவுகள் சீர்பட, நொறுங்கிய உள்ளங்கள் ஆறுதல் அடைய, சமுதாயத்தில் தெய்வீகம் உண்டாக, அவர் ராஜ்யம்
கட்டப்பட. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை.